உள்ள இருக்கிற கேஸ் வந்து நம்ம ஈசோஃபாகஸ்ல ரிஃப்ளெக்ஸ் ஆகி அது ஒரு நோயின்ட்டாங்க, டிசீஸ்ன்ட்டாங்க, கேர்டுன்ட்டு. புரியுங்க? அப்பனா நீங்க சாப்பிட்ட முறை சரியா சாப்பிடல. இதான் காரணம், பேசிக்கா தான் காரணம். நம்ம பல காரணங்கள் வேற என்னென்னமோ நினைச்சு என்னென்னமோ சொல்லுவோம். எனக்கு கேஸா இருந்தது நான் அதை போடுறேன், கேஸா இருந்தது அந்த சூடான சாப்பிடுறேன். பேசிக் என்ன ஒன்னும் தெரியல. The way you consume your food is really matters, not the food you consume. நம்ம சாப்பிடுற உணவுனால அதை மாற்ற முடியாது, சாப்பிடும் முறையினால தான் அதை மாற்ற முடியும். நம்ம சாப்பிடுறோம், நம்மளோட சலைவா செக்ரிகேஷன் ஆகணும் ஃபர்ஸ்ட். செகண்ட், நம்ம குடல்ல இருந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் செக்ரிகேஷன் ஆகணும். இந்த ரெண்டும் ஃபர்ஸ்ட் செக்ரிகேஷன் ஆச்சுனாலே நமக்கு 50% ஆஃப் த ரிஃப்ளெக்ஸ் வராது, நாற்றம் அடிக்காது. அப்புறமா நம்மளோட பைல் ஜூஸ் தான் ஜீரணத்துக்கு உகந்தது. இந்த பித்தம் நம்ம இன்சுலினும் ஒன்னா சுரக்கணும். அதாவது நம்ம இந்த 4 ஃப்ளூயிட் எந்த உணவுல சேர்ந்து உள்ள போகுதோ அது நம்ம உடம்புல இருந்து யூரினா வெளியே வந்துடும், நம்மளோட ஃபீக்கல் வேஸ்ட் நம்ம மலமா வெளியே வந்துடும். மற்றதெல்லாம் வரவே வராது, ஜென்மத்துக்கும் வராது.